இயர் எண்டுக்கான சேல் காம்போ ரெடி ஆயிருச்சு. இதை வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷலாக கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ஒரு ஃப்ரீ கிஃப்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு குட்டி கீ செயின் தான். ஆனால் இந்த கிஃப்ட் எவ்வளோ பெரிய ஒர்த்தானது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்கு கடைசியில் சொல்லியிருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துருங்க. மறுபடி தவற விட்டுட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா சார்? முதல்ல ஒரு ஊர். அந்த ஊருக்கு நான் தான் காவலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர். அந்த அரசர் அவங்களுடைய பிள்ளை, அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற நம்ம ஒரு கதை இல்லைங்க, இது இன்டர்நேஷ்னல் கதை. இது ஏதோ பிள்ளை மகன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கதை நினச்சிடாதீங்க. அப்போ அந்த கதையில் திடீர்னு பார்த்தா அங்கேருந்து இங்கேருந்து கிளர்ச்சியாளர்கள்லாம் வராங்க. அப்போ இந்த அரசனுக்கு சில நண்பர்கள் தேவைப்படுறாங்க. இப்போ தூரமாக இருக்கக்கூடிய ரஷ்யா, கிட்ட இருக்கக்கூடிய ஈரான் எல்லாருமே நண்பர்களாக மாறுறாங்க. கிளர்ச்சியாளர்களுக்கும் சப்போர்ட் தேவைப்படுறதுனால ரஷ்யா, ஈரான்லாம் பிடிக்காத நாடுகள் இஸ்ரேல்லாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இஸ்ரேல், துருக்கி, இந்த பக்கம் ஈரான், ரஷ்யா. இப்படித்தான் சிரியாவினுடைய யுத்த களம் அப்படிங்கிறது இருந்துச்சு 2011 நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். 2011க்கு பிறகு தான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய பெயர் ரொம்ப பெரிய அளவில் அடிபட்டுச்சு. ஆனால் 2018, 19, 20 இந்த 20 காலகட்டத்துக்கு பிறகு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை பற்றி ரொம்ப 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 சொற்பமான செய்திகளை மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாரையும் அழிச்சிட்டாங்களா அமெரிக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்கெல்லாம் வேறு இயக்கமாக கன்வெர்ட் ஆகி சிரியா பக்கமே சுழண்டு கொண்டே இருந்தார்கள். சிரியா பக்கம் கொஞ்சம் பேர், ஈராக் பக்கம் கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சிரியாவை இப்போ HTS அப்படிங்கிற ஒரு அமைப்பாக மாறி ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ரஷ்யாவும் ஈரானும் விலகி விட்டார்கள். உக்ரைன் வந்து சொல்கிறாங்க, ரஷ்யா இனிமேல் ஜெயிச்சிட்டாங்கன்னா, உக்ரைனை தோற்கடிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவினுடைய ஆர்மி மறுபடியும் சிரியா பக்கம் போகும், எனவே எங்களை நீங்கள் காப்பாற்றிருங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த கேப்பில் அவர் ஒரு கெடா விட்டுறாரு. ஆனால் இன்னொரு சிக்கல் இங்கே எல்லாருமே பார்க்க தவறியது என்னென்னா, ஒரே ஒரு நாட்டினுடைய ரூட் செம்ம கிளியர். அது வேறு யாருமே கிடையாது, இஸ்ரேல். தைரியமாக சொல்லுவேன், இஸ்ரேல். அதுக்கு தகுந்தது மாதிரி இஸ்ரேல் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? இதனால் ரஷ்யாவுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? இதனால் மிகப்பெரிய அளவில் ஒரு நாடு தலை குனிந்து நிற்கிறது. ஆனால் யாருக்கும் அந்த செய்தி அதிகமாக பரவாததுனால அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி இருக்குது. அதெல்லாமே இங்கே போட்டு உடைக்க போகிறோம். நான் தான் உங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இன்றைக்கி நாடு தலை குனிந்து நிற்கிறது. அது வேறு யாரும் கிடையாது, துருக்கி. அது என்னென்னு பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஏண்டா சிவனேன்னு இருக்கக்கூடிய துருக்கியை இழுக்கிற இந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிரியா வெற்றி பெற்று விட்டது, ஆசாத் அவர்கள் வெற்றி அப்படின்னு சொல்லி சில அண்ணன்மார்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு உலக அரசியலில் கொஞ்சமாவது நம்ம படிச்சிட்டோம்னா அந்த உலக அரசியலினுடைய நேக்கு போக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதில் சிரியா ஜெயிக்கலை, இஸ்ரேல் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த சூட்சமமான செய்தியை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம மனிதர்களை சிலர் மடைமாற்றம் செய்கிறார்கள். மதத்தால் சிரியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை நம்பாதீங்க. அவங்க தான் சிறிய அழிவுக்கே காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி விக்கி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி சிரியாவை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. இன்றைக்கி சிரியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லோல் பட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு புதிராக இருக்குது. சிரியா ஒரு நாட்டை பாதுகாப்பதற்காக கண்டிப்பாக ஒரு இராணுவம் அப்படிங்கிறது வேணும். அந்த இராணுவம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அதுக்காக நான் ஆசாத் அவர்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லலை. ஆசாத் அவர்களும் அவங்க அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்க எல்லாருமே அந்த நாட்டு மக்களுக்கு செய்தது துரோகங்கள் தான். இப்போ நடந்திருப்பது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்கிறேன். அவருக்கு இவர் பெட்டர் அப்படிங்கிறதுலாம் இங்கே என்னுடைய வாக்கே கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சிறிய மக்கள் அப்படிங்கிறவங்க ஆசாத் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாகவே பார்க்கப்பட்டார். ஆசாத் அவர்கள் நமக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்கிற அந்த குரல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் HTS அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது, சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்ப சிரியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லாருமே ஒரு கண்ணி வெடியில் காலை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த HTS அமைப்பிடம் தாலிபன்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ ஆப்கானிஸ்தானை தாலிபன்கள் கையகப்படுத்தினாங்க. ஆனால் தாலிபன்களிடையே பல குழுக்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. அவங்க தாலிபன்கள் தான். அதனால் இன்றைக்கும் ஆப்கானிஸ்தானில் பெரிய அளவு சிக்கல் இல்லைனாலும் அங்கங்கே குண்டு வெடித்தாலும் அங்கே ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் நடத்தி வருகிறார்கள். ஆனால் HTS அமைப்பு ஒரு அமைப்பு கிடையாது, ஒரு கிளர்ச்சியாளர்களுடைய படை கிடையாது. அதில் ISIS தீவிரவாதிகள் இருக்காங்க, அதில் சிரியாவுக்கு எதிரானவர்கள் இருக்காங்க, அதில் மிக முக்கியமான இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் சார்ந்தவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய அமைப்பு. பல பிரிஸ்னர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இது குரூப்பாக மாறி அங்கேயும் ஒரு சின்ன சின்ன விரிசெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதெல்லாம் கரெக்டாக கவனிச்சுட்டு இந்த இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா, கார்டன் ஹைட்ஸ் அவங்களுடைய பஃபர் ஜோன் அதுக்கு உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க.
டமாஸ்கஸ் பக்கமாக இருந்து ஒரு 19 கிலோமீட்டர் தள்ளி இன்றைக்கி இஸ்ரேலினுடைய டேங்குகள் வந்தது அப்படின்னு சொல்கிறத நம்மளால் நம்ப முடியுதா? என்னப்பா இது? ரஷ்யாவும் ஈரானும் சிரியாவில் மிகப்பெரிய அளவில் அழிவு ஏற்படாமல் இருப்பதற்கு பல குழுக்களை தாண்டி 2016 இதே HTS கிளர்ச்சியாளர்களை வெளியில் அனுப்புனாங்க. இதே ஆலப்போய் அப்படிங்கிற அந்த சிட்டியை விட்டுலாம் வெளியில் அனுப்புனாங்க ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து. ஆனால் இன்றைக்கி ரஷ்யாவும் ஈரானும் உதவி செய்யாததுனால எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அப்படி உள்ளே வந்த பிறகு அவங்கவுங்க கையில் என்ன கிடைக்கும்? இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆயுதங்கள் கிடைக்கும், இவங்களுடைய தளவாடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த HTS அமைப்பு உள்ளே வந்திருக்கும். ரொம்ப சூப்பராக ஒரு பிளான் போட்டாங்க இஸ்ரேல். ஆசாத் அவர்கள் இல்லை, ஆசாத் அவர்கள் இல்லாததுனால கண்டிப்பாக ரஷ்யா உள்ளே வராது. ஈரான் உள்ளே வராததுக்கு பல காரணங்கள் சொல்லப்படலாம். ஆனால் ரஷ்யா உள்ளே வராததுக்கு காரணம் ஒரே ஒன்று தான். ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டுருக்கு, இப்போதைக்கு ஆசாத் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அவங்களுடைய ஒரு நியூஸை வெளியில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரஷ்யா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இப்போ இந்த HTS அமைப்பு கூட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய இராணுவ தளவாடங்கள், எங்களுடைய ஏர்பேஸ் ஒன்று இருக்குது கைமிமியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதே மாதிரி அங்கே சில ஆயுதங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு திரும்ப தந்துருங்க, நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அங்கே நெகோஷியேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போது ரஷ்யா அடுத்ததாக அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கோலன் ஹைட்ஸ் சிரியாவினுடைய ஒரு பகுதி. அந்த வழியாக இஸ்ரேலுக்கு எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். எப்படி லெபனனில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை அடித்தாங்களோ அப்போவே இது நெத்தன்யாகு அவர்கள் மார்தட்டி சொல்கிறார், இது என்னுடைய வெற்றி, சிரியாவில் ஏற்பட்ட இந்த ஒரு மடைமாற்றம் இல்லாட்டி இந்த ஒரு அரசியல் கவிழ்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய வெற்றி. லெபனனில் ஹிஸ்புல்லாவை அழித்ததுனால தான் இங்கே ஆசாத் அவர்களுக்கான உதவிகள் நிப்பாட்டப்பட்டது, அந்த உதவிகள் கிடைக்காததுனால தான் ஆசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நெத்தன்யாகு அவர்களுக்கு தெரியும், நம்ம பிடுங்கி இருக்கிறது சாதாரண பாம்பினுடைய பல்லு கிடையாது, எப்போ வேணாலும் திரும்ப அது கடிக்கும் அப்படிங்கிறதுனால அவருடைய பார்டரை அவர் பெருசுப்படுத்துகிறாரு. காலன் ஹைட்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது அந்த மேல்புறம் பகுதிகள் எல்லாத்தையுமே அவர் என்ன செய்கிறாருன்னா அடித்து நொறுக்கிறார். ஒரே ஒரு உத்தரவு பறக்குது, எல்லா ஏர் ஸ்ட்ரைக்கும் நடத்துங்க. ஒரு நைட்டில் 250 ஏர் ஸ்ட்ரைக்கை என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு போரில் கூட 250 ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்த முடியாது. ஆனால் நேற்று ஒரு தினங்களில் 24 மணி நேரத்தில் 250க்கும் அதிகமான ஏர் ஸ்ட்ரைக்கை சிரியாவுக்குள்ளே நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். மேற்குலக நாடுகள் இதை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படி இருந்துக்கணுங்கிறதுனால தான். இஸ்ரேல் அடிக்குதியா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவினுடைய பெயரும் டேமேஜ் ஆகும். ஐயோ இஸ்ரேல் அடிக்குது வாங்க காப்பாற்றலான்னு சொல்லி யாராவது கூப்பிடுவாங்களா? அப்படி கூப்பிட்டா ரஷ்யா உள்ளே வந்துடும், ஈரான் உள்ளே வந்துடும் சொல்லி அங்கே பூச்சாண்டி காண்பிப்பார்கள். அப்போ ரஷ்யாவையும் ஈரானையும் தள்ளியும் வைக்கணும், சிரியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை வெளியில் சொல்லவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இஸ்ரேல் அடிக்கிறாங்க 250 ஏர் ஸ்ட்ரைக். எங்கெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமான இராணுவ தளவாடங்கள் மீது தகர்க்கிறார்கள். இன்றைக்கி ஒரு வீடியோ நான் பார்க்கிறேன், அவங்க போட்டது 2 குண்டு தாங்க, இஸ்ரேல் போட்டது 2 குண்டு தான். அது கீழே போய் விழுகுது, வெடிக்குது. ஆனால் அதன் பிறகு ஒரு 10-15 நிமிஷம் அந்த வெடி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ அம்யூனேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிடங்களை இவங்க கொண்டு குண்டை தூக்கி போடுறாங்க. அம்யூனேஷன்ஸ் கிடங்களை குண்டை தூக்கி போடுறாங்களே எதுக்காக விக்கி அப்படின்னு கேட்டால், சிரியாவில் இனி யார் ஆட்சி செஞ்சாலும் சரி அவங்கக்கிட்ட எந்த ஆயுதமும் இருக்கக்கூடாது, எந்த குண்டுகளும் இருக்கக்கூடாது, அதிநவீன ரேடார் ஸ்டேஷன் இருக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட கப்பற்படை இருக்கக்கூடாது, அந்த பக்கமாக துறைமுகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும் குறி வைத்து அடித்தது இஸ்ரேல். அப்படி குறி வச்சு அடிக்கிறதுனால இஸ்ரேலுக்கு என்ன லாபம்? அழிச்சிட்டாங்க. இஸ்ரேலுடைய எதிரியை டோட்டலாக ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் தொடங்கின போது அடுத்த 20 வருஷத்துக்கு ஹமாஸ் எங்களை எட்டி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க. ஹமாஸினுடைய ஒட்டுமொத்தமான பில்டிங் காசா பகுதியில் எந்த பில்டிங் இப்போ ஒரு ஒரு 50% டேமேஜுடன் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக 80-90% டேமேஜுடன் தான் பல பில்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இனிமேல் உடச்சிட்டு தான் அடுத்ததாக வேறு பில்டிங்ஸ் கட்டணும். ஆனால் அந்த பில்டிங்ஸ் கட்டுவதற்கான சிமெண்ட்டு, அதுக்கான ஸ்டீல், அதுக்கான தேவையான பொருட்கள் இதெல்லாம் உடனடியாக காசாவுக்கு கிடைச்சிருமா? அந்த பக்கம் கடல் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த பக்கம் இஸ்ரேல் அவங்களுடைய பார்டரை திறந்து விட்டால் தான் என்ன கிடைக்கும்? சிமெண்ட்டு, கம்பி இதெல்லாம் அந்த காசா பகுதிகளுக்கு போகும். இதெல்லாம் போனால் தான் அவங்களால ஒரு பில்டிங் எழுப்ப முடியும். யாராவது மறுக்க முடியுமா? அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மேற்கு கரை ஜோர்டான் உதவுவாங்களா? முடியாது. ஜோர்டான் உதவுனாங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் அவங்கள அடிப்பாங்க. லெபனனால் உதவ முடியுமா? அங்கே தான் இஸ்ரேல் நிற்கிறாங்களே லெபனனில், நார்த்தன் இஸ்ரேல் பகுதியில் ஒட்டுமொத்தமாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சதர்ன் லெபனன் பக்கம் தான் இஸ்ரேலுடைய தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு. அங்கே தான் ஹிஸ்புல்லா இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து தான் உதவிகள் காசா பகுதிக்கு வருகிறது. எனவே நாங்கள் அடிக்கிறோம். நார்த்தன் இஸ்ரேல் மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக நார்த்தன் இஸ்ரேல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் அடித்தாங்க. என்டையர் ஸ்ட்ரக்சர் ஒரு 25 கிலோமீட்டருக்கு டோட்டலாக அவங்க அடித்து நொறுக்குனாங்க. சதர்ன் லெபனனுடைய அவங்களுடைய அந்த ஆப்ரேஷன் முடியுது, பீஸ் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பஃபர் ஜோன், ப்ளூ லைன் அப்படிங்கிறத மறுபடியும் ரீஒரிஜினேட் பண்ணுறாங்க, முடிஞ்சிச்சு.
ஸோ சதர்ன் லெபனன் பக்கமாக முடிஞ்சு. அடுத்ததாக அவங்க பில்டிங் கட்டுறதுக்குலாம் ரொம்ப காலதாமதமாகும். அதுக்கு முன்னாடி நார்த்தன் இஸ்ரேலில் இருக்கிறது வெளியில் போன எல்லாத்தையுமே நார்த்தன் இஸ்ரேலில் மறுபடியும் மீள்குடியமர்த்தல் செஞ்சுட்டாங்க. அந்த பக்கம் ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய இராணுவ வீரர்களை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. சரி, இனிமேல் இஸ்ரேலுக்கு எந்த வழியாக பிரச்சனை வரும்? சிரியா வழியாக சுற்றி வந்து அடிச்சிட்டாங்கன்னா யார் வருவா? ஹிஸ்புல்லா வருவாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்லாம் அடித்தாச்சு. அடுத்ததாக யார் இருக்காங்க? சிரியாவுக்குள்ளே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனால் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆசாத் இருக்கார். ஆட்சி கவிழ்ந்து விட்டது. ஆட்சி கவிழ்ந்தாலும் நமக்கு ஆதரவாக இருக்கிறவன் எப்போ வேணாலும் திரும்ப அடிப்பான். போடு, பஃபர் ஜோனுக்கு மேலே ஏறி அடி அப்படின்னு சொல்லி முக்கியமான இராணுவ தளவாடங்கள், முக்கியமான பாதைகள், இது எல்லாத்தையுமே அடிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்படிங்கிற அந்த ஹெச்டிஎஸ் அமைப்பிடம் ஒரு நாடு கிடைக்கும், சிரியாங்கிற ஒரு நாடு கிடைக்கும். ஆனால் அது சின்ன பின்னமாக கிடைக்கும் அப்படிங்கிற உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பாதி இஸ்ரேல் கையில் வச்சுருக்காங்க. கோலன் ஹைட் அப்படிங்கிற பகுதியெல்லாம் இஸ்ரேல் கையில் தான் இருக்குது. மீதி குர்து இன போராளிகள் அப்படின்னு சொல்கிற வேறொரு குரூப்புக்கிடம் இருக்கிறது. அடுத்ததாக ஆசாத் அவர்களுடைய கொஞ்சம் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக ஹெச்டிஎஸ் அமைப்பிடம் பல குழுக்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு குழுவும் கேட்டுட்ருக்காங்க, எனக்கு இந்த பகுதி தான், உனக்கு இந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லி. ஒரு நாடை கூறு போட்டு வித்துட்ருக்காங்க இப்போ, சிரியாங்கிற நாடை. ஆனால் அங்கே மக்கள் வாராங்களே விக்கி அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாள் நடந்த யுத்தத்தை விட இது பரவாயில்லை அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ராஜாவாக வாழ போகிறோம், அமைதியாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வரலை. ஆசாத் அவர்களுக்கு பதிலாக இப்போ வேறு யாரெல்லாமோ வந்திருக்காங்க, இனிமையாவது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த மக்கள் வராங்களே தவிர, அங்கே நல்ல வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். பட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காய் நகர்த்தல் அவங்களுக்கு தேவையான சக்ஸஸ் கிடைச்சிருச்சு. அதுவும் பிரம்மாண்டமாக கிடைச்சிருச்சு. அவங்க பெரிய அளவில் யுத்தம் செய்யலை, ஆசாத் அவர்களை விரட்டிட்டாங்க. அடுத்ததாக அவங்க செய்ய வேண்டிய யுத்தத்தில் ஆசாத் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆட்சி அமைக்கக்கூடிய நபர்கள் சீக்கிரமாக இஸ்ரேல் பக்கம் திரும்ப விடாமல் இருப்பதற்கு படைக்கலன்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. டோட்டலாக ஒயிட் வாஷ் பண்ணி நிற்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், சிரியாவில் ஜெயிச்சது யார்? ஏதாவது மதம் சார்ந்தவங்க ஜெயிச்சிட்டாங்களா? ஏதாவது தீவிரவாதம் சார்ந்தவங்க ஜெயிச்சிட்டாங்களா? இல்லை மேற்குலக நாடுகள் ஜெயிச்சிட்டாங்களா? ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்களா? ஈரான் ஜெயிச்சிட்டாங்களா? யாரும் கிடையாது. ஜெயித்தது மறுபடியும் இஸ்ரேல் தான், அடித்து சொல்லுவேன். ஆனால் இங்கேருந்து அதில் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி. இதை எப்படி சொல்கிற விக்கி அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாள் இந்த சிரியாவுக்குள்ளே காலகாலமாக குர்து அந்த போராளிகளுக்கு எதிராக போராடின ஒரு நாடு துருக்கி தான். அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, துருக்கியினுடைய சப்போர்ட்டர்ஸ். அவங்களுக்கும் இதே மாதிரியான நிறைய அம்யூனேஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான பல பாகங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே துருக்கியினுடைய சப்போர்ட் வழியாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ரூட் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டுருக்காங்க இஸ்ரேல். அப்போது துருக்கி இதை பற்றி ஏன் பேசாமல் இருக்காங்க? ஏன்னா துருக்கிக்கு இங்கே வாய்ஸ் கிடையாது. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எதிர்த்து இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கியால் ஒரு போர் பிரகடனம் அப்படிங்கிறத செய்ய முடியாது. பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை இந்த பக்கத்தில் இருந்து. அப்போ அடுத்த இந்த ஹெச்டிஎஸ் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோமே, அவங்களுடைய வேள்வி தான் என்ன? அவங்களுடைய அடுத்த கட்டம் என்ன? இப்போ சிரியாவை விடுதலைப்படுத்திட்டாங்க, சவுதி அரேபியாவை விடுதலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குரூப் கிளம்பியிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. அதுக்கு பின்னாடி என்ன உலக அரசியல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சில அண்ணன்மார்கள் சொல்லியிருப்பாங்க சிரியாவில் எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. இங்கே எல்லாரும் ஜெயிக்கலப்பா, ஜெயித்தது ஒருத்தன் தான். ஆனால் எல்லாரும் ஜெயித்த மாதிரியான ஒரு அடக்குமுறை அப்படின்னு நடிச்சிட்ருக்கோம் எல்லாரும். காலம் இதற்கான பதிலை சொல்லும். 20 செகண்டில் இன்ட்ரோவில் சொல்லி முடிச்சிட்டேன் கிட்ஸ் ஸ்பெசிஃபிக்கான இயர் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. கிளிக் அண்ட் கேட்ச் கிட்டத்தட்ட 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரை வித்துட்டு இருக்கக்கூடிய கிளிக் அண்ட் கேட்ச் 2 எண்ணம், ஒரு 2 பேர் விளையாடுற மாதிரி. அது கூட 2 போல் அப்படிங்கிறதும் ஃப்ரீயாக கிடச்சிரும். அடுத்ததாக குழந்தைகளுக்கான ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப் ஷூட்டர் அப்படிங்கிறது ஒரு க்ளவுஸ், அது கூடவே அந்த ஷூட்டர், அது கூடவே இருக்கக்கூடிய 3 ஆரோஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. அடுத்ததாக ஒரு மேஜிக்கல் கியூப், எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, அன்பிரேக்கபிள் மேஜிக்கல் கியூப். இந்த ஒரு கியூபை டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக கிட்டத்தட்ட 72லேருந்து 110 ஷேப்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேஜிக்கல் கியூப் அப்படிங்கிறது ஒன்று, இது 300 ரூபா வரை வித்துட்ருக்காங்க. யாராலையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த மிரர் கியூப் அப்படிங்கிறது, ரூபிக்ஸ் கியூப் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் மிரர் கியூப் தான் 399 ரூபா, ஒரு 420 ரூபா, 280 ரூபா அப்படிங்கிற ரேஞ்செலாம் வித்துட்ருக்காங்க. இது ஒன்று. அடுத்ததாக ஒரு குட்டி ஸ்டேஷ்னரி கிட், 12 பேஜஸ், அது கூடவே ஸ்டிக்கர்ஸ், 6 ஸ்கெச்சஸ் அப்படிங்கிறது ஒரு பேக்காக சூப்பரான ஒரு கிஃப்டாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். இது ஒன்று. வேறு லெவல் டிக் டாக் டோ அப்படிங்கிறது தான். இந்த XOX கேம்லாம் இருக்குல்ல, ஆனால் இது சாதாரண XOX கேம் கிடையாதுங்க. இதில் மொத்தம் 24 காயின்ஸ் இருக்கும். குட்டி, அதை விட பெருசு, அதை விட பெருசு. இதை வச்சு நம்ம XOX கேம் விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது. இதை 300 ரூபா அசால்ட்டாக வித்துட்ருக்காங்க. இது ஒன்று. அடுத்ததாக சொல்லவே வேண்டாம், நம்ம பக் கேம். 2 பேர் கேரம் போர்டு மாதிரி இந்த பக் கேமை அங்கிட்டும் இங்கிட்டும் ஃபேமிலியாக விளையாடுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நல்ல பெரிய ஒரு போர்டு.
இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 400 வித்துட்ருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து 999 ரூபா. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது கூடவே கிட்ஸ் பெஸ்டியினுடைய ஸ்பெஷல் எடிஷனாக ஒரு கீ செயின் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருவேன். இது எல்லாமே கிட்ஸ் பெஸ்டியினுடைய இந்த பாக்ஸில் தான் வரப்போகுது. வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது. கிட்ஸ் பெஸ்டியினுடைய டேக்லைன் தெரியுமா? தமிழ் பட்சத்தினுடைய டேக்லைன் தெரியும், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி. கிட்ஸ் பெஸ்டியினுடைய டேக்லைன் எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய். ஒவ்வொரு விளையாட்டு பொருட்கள்லையும் ஒரு ஃப்ரெண்டு ஒளிஞ்சிட்ருக்கான். அவனை கண்டுபிடிச்சி நம்ம மனசுக்கு தகுந்தது மாதிரி அவனை விளையாட வைக்கிறது தான் இந்த டாய், இந்த கிட்ஸ் பெஸ்டினுடைய வேலை. ஸோ எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய் கிட்ஸ் பெஸ்டி. கீழே லிங்க் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.